Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. அப்சரர் ஸ்வீப்னு அமைப்பு அதானே இப்போ சென்னை நகரத்தை சுத்தப்படுத்துகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. தனியார்மயப்படுத்துதலை துப்புரவு வேலையை தமிழ்நாடு அரசு தாரை வார்க்க வேண்டிய அவசியம் இப்போ என்ன? உங்களை போன்ற நெறியாளர்களும் இந்த மாதிரி அரசுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இப்படியே நீங்கள் நகர்த்தி கொண்டு போனீர்களேனால் இந்த சமூக ஊடகவியலாளர்களும் சமூக ஊடகத்தை சார்ந்தவர்களும் கையூட்டு வாங்கி கொண்டு இதையெல்லாம் சேகர் பாபு சவால் விடுறேன், நான் இறங்கி குப்பை அள்ளுறேன், 2 கையிலையும் மலக்குழியில் மலை தள்ளுறேன், நீங்கள் வருவீங்களா? நான் நல்லியவன், வருவீங்களா? மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் குருபரன் என்கிற ஒரு அதிகாரி, சேகர் பாபு, பிரியா 3 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. எந்த பாடுபட்டாலும் பரவாயில்ல, இதை ரெட்டிக்கு நமக்கு எல்லா தொழிலாளர்களும் போராட்ட களத்துக்கு வர போறாங்க, பிடிச்சி உள்ள வைப்பீங்க, பணி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்புவீங்க அப்பாவிகளை, புதிய பணியாளர்களை தேர்வு செய்கிறோம்னு ஒரு அறிக்கையை கொடுப்பீங்க. ஆயிரக்கணக்கில் சேர்றதுக்கும் ஆட்கள் இருக்கிறார்கள். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தேவராஜன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 12 நாளாக ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னா, தூய்மை பணியாளர்களோட போராட்டம், அவங்களோட உரிமைகள், அவர்கள ரொம்ப அடிப்படை கோரிக்கைகளை தான் அவங்க முன் வச்சு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். வந்தேரிகளை மாளிகையில் வைத்தீர்கள், பூர்வக்குடிகளை மலக்குளிக்கில் வைத்தீர்கள். கவிதையாகவே எழுதிட்டீங்களா? மனசு நொந்து போய் எழுதின வரிகள். திராவிட மாடல் ஆட்சி, திசைகள் 4 நாரும் சாட்சி. ரொம்ப இம்பாக்டாக இருக்கே சார் நீங்கள் எழுதினது. கட்சி கொடிகள் காற்றை கிழிக்கும், நச்சுப்பாம்புகள் நாற்காலி கேட்கும், ஆட்சி கட்டிலில் ஓநாய்கள் அமரும், தமிழர் மீட்சி கண்ணீர் வடிக்கும். இதுதான் தமிழர்களுடைய நிலைமை. எந்த ஒரு பூர்வீக குடி தமிழர்களுக்கும் நீதி நியாயம் எதுவும் கிடைக்காத திராவிட இயக்க அரசுகள் தமிழர்களை குழி தோண்டி புதைப்பதின் சாட்சி. இன்றைக்கு 13வது நாள் வெள்ளை மாளிகையில் பேம்பர்ஸ்கள் குவிக்கப்படுகிறது, வெள்ளை மாளிகையின் வீதிகளில் விஸ்பர் குவிக்கப்படுகிறது. 5ஆம் மண்டலம் 6ஆம் மண்டலம் நாத்தம் எடுத்து கிடக்கிறது. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு பேர் ரவுடித்துறை அமைச்சர். பேச்சே ரவுடித்தனமாக தான் இருக்கும். எடுத்துக்காட்டு ஆதாரம் தரவா? ரவுடிகளிடம் எப்படி பேசியிருக்கிறார், ரவுடிகளிடமே என்ன ஆட்சி நடக்குதா? எளிய மக்களுக்கு நாங்கள் தான் இருக்கணும் அவர் தானே சார் சொல்கிறார். யார்? சேகர் பாபு. அவர் யார்? முதல்ல ரெட்டினூர் அயோக்கிய 159 கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் சிக்கியவன், ஆந்திராவை சார்ந்தவன். சேகர் பாபு ஆந்திராக்காரன், அவனுக்கு சப்போர்ட்டிவாக இறங்குகிறார் இவர். இவருக்கு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பதவி தான், ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை கொடுக்கல. திரு நேரு இருக்கார் அவருக்கு. அவர் எங்கே போனார்? அவர் திருச்சியில் இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. காவிரி ஆற்றுல போய் தலை வச்சு தூங்கிட்டாரா? திருச்சியில் உட்காந்துக்கிட்டு. திருச்சி எப்போ நாரப்போகுது? எதுக்கு அவங்களுக்குலாம் அமைச்சர் பதவி? நான் கேட்குறேன். சார் கட்சியில் ரொம்ப சீனியர் சார் அவங்களாம். யாராக இருந்தா என்ன? மக்களுக்கான ஆட்சியில் மகத்துவம் சேர்ப்பதற்குத்தான் அமைச்சர்கள். உங்களுக்கு அதை விட்டுட்டு நீங்கள் திருச்சியில் போய் உல்லாசமாக உட்காந்துக்கிட்டு அறிக்கை கொடுப்பீங்க. நாங்கள் கேட்குறவன் கேனப்பயல்களா தமிழ்நாட்டில்? என்ன ஆட்சி முறை நடக்குது தமிழ்நாட்டில்? மரியாதைக்குரிய நான் பெரிதும் விரும்பக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். உங்களுக்கு மனச்சாட்சி இருக்கும் என்றே நான் கருதுகிறேன். நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது தேர்தல் அறிக்கையில் நீங்கள் வெளியிட்ட உண்மை தன்மைகளை உலகறிய செய்ய வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்வேன் என்று நீங்கள் தான் தேர்தல் அறிக்கையில் சொன்னீர்கள். 285வது பாயிண்ட். ஏன் சொல்லலை? ஏன் செய்யலை? அதுதான் சார் அவங்களே கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது நேற்று அந்த சங்கத்தோட போராடுறாங்களே சார், அந்த சங்கத்தோட உறுப்பினர் என்ன சொல்கிறாருன்னா, முதலமைச்சர் அவர் இல்லை, நாங்கள் இந்த மாதிரி கோரிக்கையை நான் சொல்லவே இல்லைன்னா அடுத்த நிமிஷம் நாங்கள் இந்த போராட்டத்தை கலைச்சிடுறோம் அப்படின்றாரு. ஆனால் முதலமைச்சர் இதில் ஏன் ஒரு மௌனமாக இருக்காருன்றது எனக்கு யாருக்குமே தெரியல. 271 கோடி ஒரு மாதத்துக்கு ரெட்டியிடம் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. வருஷத்துக்கு 2710 கோடி ரூபாய். 210 கோடி ரூபாய். 2710 கோடி ரூபாய். நம்ம வீட்டுக்கு செத்தா 1 கோடி வரும், இல்லைன்னா பிறந்தா 1 கோடி கொண்டாந்து போட்டு போவோம். அந்த கோடியைத்தான் நம்ம பார்த்துருக்கோம். இல்லைன்னா திண்ணைப்புற பின்னாடி கோடி திண்ணை இருக்குமே, அதை பார்த்துருக்கோம். 700 கோடியை 710 கோடி ரூபாயை செலவழிச்சு விட்டு 2000 கோடியை கொள்ளையடிப்பதற்கு திமுக அரசு, திராவிட மாடல் அரசு, இல்லை திருட்டு மாடல் அரசு ரெட்டிக்கு வழிவகை செய்கிறது. எப்படி இது? ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொள்ளையடிச்சவன். அவனுக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை? ஏற்கனவே வட இந்தியக்காரர்கள் வருகை இங்கே பீகாரிக்காரங்களுக்கு மட்டுமே 7,50,000 பேர் வாக்காளர்களாக தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டிருக்கிறது.
காலத்தில் தமிழ்நாடு என்பது தன்னிகரற்ற நாடு. வட இந்தியக்காரன் கையில் போய் கிடச்சிருமோன்னு பயமாக இருக்குது. தமிழர் பாதுகாப்பு படையை உருவாக்க வேண்டிய சூழலை இந்த அரசுகள் கையில் எடுத்திருக்கிறது. வேறு வழி இல்லை, எங்களுக்கு உருவாக்கித்தான் ஆகணும்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை, நாங்கள் உருவாக்கி விடுவோம். இது எச்சரிக்கைக்காக சொல்லலை. நீங்கள் கவனித்து பார்த்தால் நான் பேசுவது உண்மை என்று புரியும். மகத்தான மண்ணுரிமை போராளி எல்லை காத்த போர்மரவர் வீரப்பனார் எடுத்த ஆயுதம் எங்களுக்கு ஒன்றும் எடுக்கிறதுக்கு நேரமாகாது. எடுத்த ஆயுதங்களை என் இனமானத்தினுடைய தேசிய தலைவன் மௌனித்து வைத்திருக்கிறான் என்பதை இந்த ஆட்சியாளர்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். என்னதான் இருந்தாலும் திமுக மாதிரியான கட்சியும் அவங்க வந்து கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து ஒரு போராட்டம் பண்ணி தானே அவங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் போராட்டத்துக்கு பற்றி நல்லா தெரியும்ல. அப்புறம் ஏன் 13 நாட்களாக போராட விடுகிறார்கள் அந்த அப்பாவி மக்களை? சென்னை நகரப்புறங்களில் இருந்த சேரி மக்களை, குப்ப மக்களை அப்புறப்படுத்தி விட்டு மாட மாளிகைகளை கட்டி வந்தேரிகளுக்கு குடியமர்த்துகிற இந்த அரசுகள், திராவிட அரசுகள், ரெண்டுமே தான் நான் சொல்கிறேன். ரெண்டும் சலிச்சதில்லை. 2 பேருமே கொள்ளையடிக்கிற அரசுகள் தான். நலத்திட்டங்களை உருவாக்குவதே கொள்ளையடிப்பதற்காகத்தான். அப்சரர் ஸ்மீட்னு ஒரு அமைப்பு அதானே இப்போ சென்னை நகரத்தை சுத்தப்படுத்துகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ தனியார் மயப்படுத்துதலை, துப்புரவு வேலையை தமிழ்நாடு அரசு தாரை வார்க்க வேண்டிய அவசியம் இப்போ என்ன இருக்குது? க்ளீன் பண்ணுறதுன்றது ஒரு குவாலிட்டியாக இருக்குமே சார். ப்ரைவேடைசேஷன் பண்ணால் தனியாருக்கு கொடுத்தா ஒரு குவாலிட்டி இருக்கும், அதுக்காக தான் கொடுக்குறது. ஏன்னா இது வந்து இப்போ தொடரல சார். இதுக்கு முந்தைய திமுக ஆட்சியில் 2006 இருந்தப்போ நீல் மெட்டல் ஃபெனல் காண்ட்ரா கம்பெனிக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் கேட்குறேன், இப்போ அரசுகிட்ட போதிய சக்தி இல்லை அப்படித்தானே? அரசிடம் போதிய பணம் இல்லை அப்படித்தானே? எளிய மக்களை வாட்டுவதே வாடிக்கையாகிவிட்டது அப்படித்தானே? ஒன்று தெரியுமா? வரதா புயல்னு ஒன்று வந்துச்சு தெரியுமா? இந்த துப்புரவு தொழிலாளர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்பதை நாம் கண்கூடா பார்த்துருக்கோம். வீதிகளில் தூக்கி எறியப்படுகிற பேம்பர்ஸையும் விஸ்பரையும் அள்ளுகிற சூழலுக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறது, தெருநாய்களை அப்புறப்படுத்துங்கள்னு. இன்றைக்கு இந்த பேம்பர்ஸும் விஸ்பர்ஸும் தெருக்களில் தெருநாய்கள் கடித்து குதறி ஆங்காங்கே போடப்பட்டிருப்பதை நாம் கண்களால் பார்க்க முடிகிறது. மக்களுக்கும் புத்தி இல்லை, எதை எங்கே போடணும், எதை எப்படி வச்சுக்கணும்னு. வந்தேரிகளுடைய ஆடம்பரங்களால் எம் தமிழர்கள் இன்றைக்கு மலத்தை எழுகிற சூழலுக்கு வந்திருக்கிறது என்றால் என்ன நாடு இது? யாரை நீங்கள் இழிவுபடுத்த நினைக்கிறீர்கள்? இது நீங்கள் எப்படி சார் ஒரு வந்தேரிகள் மட்டும் நீங்கள் குறிப்பிட்டீங்களே, வேற யாருமே அது பண்ணுறது இல்லையா சார்? சென்னை நகரம் முழுக்க யார் அதிகமாக இருக்கா? எல்லாருமே இருக்காங்க சார். தெலுங்கு இருக்கார்கள். யார் அவங்கெல்லாம்? வந்தேரிகள் தான். அப்போ அவங்களுக்கு பேர் என்ன வைக்கணும்? வேறு மாநிலத்தவர்கள் வந்து உங்களை போன்ற நெறியாளர்களும் இந்த மாதிரி அரசுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு வந்தேரிகளுக்கு தூபம் போட்டுக்கிட்டு இப்படியே நீங்கள் நகர்த்தி கொண்டு போனீர்களேனால் இந்த சமூக ஊடகவியலாளர்களும் சமூக ஊடகத்தை சார்ந்தவர்களும் கையூட்டு வாங்கி கொண்டு இதையெல்லாம் பேசுகிறார்களா என்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். காரணம் என்னென்னா, ஆத்திரமும் கோபத்தையும் அடக்கி வைக்க வேண்டிய சூழலில் நான் இருக்கிறேன். எந்த தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுக்க வேண்டும், எந்த தமிழ் தேசிய அரசியலை தமிழகத்தில் விதைக்க வேண்டும் என்று சிறிய வயதிலேயே ஆயுதம் தரித்த போர்க்களத்தில் நான் இருந்தவன். இந்த அரசுகளுடைய காட்டாட்டு ஆட்சி முறை என்பது நம்மளை கண்ணீர் வரவழைக்கிறது. வரதா புயலில் சொல்ல முடியாத துயரங்களை எம் தொழிலாளர்கள் சுமந்தார்கள். வருஷத்துக்கு ஒரு முறை வருகிற மிக பெருமழை. இந்த மழை வந்துச்சுன்னா துப்புரவு தொழிலாளர்கள் என்ன பாடுபடுவாங்கிறத கண்கூடா பார்த்துருக்குறீங்களா? பார்த்துருக்கோம். சேகர் பாபு, சவால் விடுறேன் உங்களுக்கு தான். நான் இறங்கி குப்பை அள்ளுறேன், 2 கையிலையும் மலைக்குழியில் மலை தள்ளுறேன். நீங்கள் வருவீங்களா? நான் நல்லியவன், வருவீங்களா? மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களே, KN நேருவை பார்த்து பார்க்குறேன். உங்கள் பாத்ரூமை நீங்கள் கழுவிய வரலாறு உண்டா? நீங்கள் பேழுகிற குண்டியை யார் கழுவுவார்கள் என்பதை கேள்வியாக வைக்க விரும்புகிறேன். ஆக இவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்றால், அடிமைத்தன முறைகளை, வல்லாதிக்க முறைகளை, சர்வதிகார முறைகளை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். மரியாதைக்குரிய சகோதரி மேயர் பிரியா அவர்கள், திமுக சர்வாதிகாரத்துக்கு எதிரான கட்சி தானே சார்? எப்படி அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு அவங்க வந்து சாதிய சர்வதிகாரம் முழுக்க அங்கே தான் இருக்குது. பெரியாரிசம் பேசுகிறதும் அவங்க தானே சார்? நீங்கள் ஒரே ஐடியா நீங்கள் அப்படி சொல்ல முடியாது இல்லை. இந்த மண் வள்ளுவர் பிறந்த மண், பெரியார் பிறந்த மண். உண்மை சார், உண்மை. உலக பொதுமறை தந்த உன்னத பெரும் புலவன். அவனை காட்டிலும் பெரியார் ஒன்றும் பெரிய நபர் கிடையாது என்னை பொறுத்தவரை. ஆனால் அவருடைய சமூக சீர்திருத்த கருத்துக்களை உள்வாங்கிய தன்மை எமக்கு உண்டு. பெரியாருமே நமக்கு தேவை. ஆனால் பெரியாரை விட எம் இனத்திற்கான தெய்வமாக இருக்கிற அல்லது கடவுளாக போதிக்கிற ஆதி பகவன் முதற்றே உலகு என்று அகிலத்திற்கு பறைசாற்றிய
என் வள்ளுவ பெருந்தகை பிறந்த புண்ணிய தேசம். ஏன் அதை சொல்ல மறுக்கிறீங்க? நான் உன்னை அடிமையாகத்தான் வைத்திருப்பேன். திமுகவில் நான் கேட்குறேன், சரியான மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்ற மகத்தான தத்துவத்தை மண்ணிற்கு வழங்கி தந்த பெரியாரை பீத்துகிற இந்த திமுக துணை பொதுச் செயலாளரை தவிர வேறு பதவி பறையனுக்கு கொடுத்த வரலாறுகள் உண்டா? எங்கள் துணை முதலமைச்சர் பதவியை கொடுங்களே. ஆராசாவுக்கு தகுதி இல்லாதவரா? சரி, ஒரு கட்சிகளை கொடுக்க முடியாது, கூட்டணி கட்சி அண்ணன் திருமாவுக்கு கொடுக்க வேண்டியதானே. ஆனால் அண்ணன் திருமா துணை முதலமைச்சர் பதவி என்பது வெற்று கடைசல் என்று சொல்லிவிட்டார். அது பொம்மை. நான் என்ன பயிற்சி எடுக்க வந்தவனான்னு கேட்குறாரு. இதை விட மோசமான வார்த்தைகள் எவரும் பிரயோகிக்க முடியாது இந்த ஆளுங்கட்சியை பார்த்து. சார் ஒரு கேள்வி சார், இன்னைக்கு வந்து பெரியார் இருந்திருந்தா இந்த ஆட்சியை எப்படி சார் விமர்சிச்சிருப்பார்? கைத்துப்பாக்கி ஒன்று தன்னிடத்தில் கேட்டிருப்பார். இல்ல இருக்கா சார், எப்படி தம்பி, சொல்றீங்க? இருந்தா கொடுங்க, நான் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு இருப்பார். அவர் தன் தாடி முடிகளையே ஆயுதமாக பேராயுதமாக தன் கையிலே வைத்திருந்த கைத்தடியை ஏந்தியவர். அவர் வம்சாவளியில் வந்தோம்னு சொல்லி பித்தலாட்டங்கள், பிராடுகள், இருமாப்புகள், ஏளனங்கள், கேவலங்கள் இந்த ஆட்சியினுடைய அடக்குமுறைகளை தொடர்ந்து நீள்கிறது. இன்றைக்கு துப்புரவு பணியாளர்கள் வெள்ளை மாளிகையில் வெட்ட வெயிலிலும் மழையிலும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் என்றால் ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு காது கேட்கிறதா? அமைச்சரை விட்டு பேச விடுறீங்க. ஏன் துணை முதலமைச்சர் எங்கே போனார்? பயிற்சி எடுப்பது தானே துணை முதலமைச்சருக்கு வேலையே. சார் துணை முதல்வர் டெய்லி ஒரு திட்டத்தை வந்து ஆரம்பிச்சு வைக்கிறார். நேற்று கூட பஸ்ஸு ஏசி பஸ்ஸுக்கெல்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப பெருசு. ஏசி பஸ்ஸுக்கு போய் கொடியசைச்சு வைப்பீங்க, ஏழைகள் பசிக்கு எங்கேயோ இருப்பீங்க. அதானே அது மக்களுக்கான திட்டம் தானே சார்? அதில் கொள்ளையடிப்பதற்கான திட்டங்கள். இதில் கொள்ளையடிக்க முடியாதுல்ல. தனியார்கிட்ட கொடுத்துட்டா 2710 கோடி ரூபா வரப்போகுது. அது எப்போ வரும்? ஒரு வருஷம் கழிச்சு தான் வரும். இது உடனே வரும்ல. எப்படி இருக்குது? இந்த ஆர்ப்பாட்டத்தில் குருபரன் என்கிற ஒரு அதிகாரி, சேகர் பாபு, பிரியா 3 பேர் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. எந்த பாடுபட்டாலும் பரவாயில்ல, இதை ரெட்டிக்கு நம்ம கொடுத்துறோம். ரெட்டி ஏன்னா தனியாக கவனிப்பார். உழைப்போர் உரிமையாளர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், மரியாதைக்குரிய தோழர்கள் சுரேஷ் பாரதி போன்றவர்கள் ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் உயர்நீதிமன்றத்தை நாடி வழக்காடி 390 ரூபாயில் இருந்த இந்த துப்புரவு பணியாளர்களுடைய ஒரு நாள் சம்பளத்தை இன்னைக்கு 960 வரை நீதிமன்றங்களின் மூலமாகத்தான் பெற முடிந்ததை ஒழிய ஆட்சி அதிகார வர்க்கத்தால் பெற முடியவில்லை. அப்புறம் இதுக்கு ஆட்சி? நீதிமன்றமே போதுமே. அப்போ இந்த போராட்டம் இதுக்கடுத்து எதை நோக்கி போகுது? இது எங்கே போய் முடியும்? இது இந்த அரசுக்கு இது எங்கே போய் நெருக்கடியில் போய் முடிய போகுது? இப்போ 5-6 மண்டலங்களில் இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் 1953 பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சென்னை மாநகரம் முழுவதும் இந்த ரெட்டியினுடைய நிறுவனம் உள்ளே நுழைய இருக்கிறது. அத்தனை மண்டலங்களிலும் கிட்டத்தட்ட 40 மண்டலங்கள் இருக்குது என்றே நான் கருதுகிறேன். அத்தனை மண்டலத்தில் இப்போ உள்ள நுழைய போகிறாங்க. சென்னையிலையா சார்? சென்னையில் 40 இல்லை சார், 16 17 அப்படிங்களா? இப்போ 2 மண்டலத்துக்கு மட்டுமே 1953 பேர் போராட்ட களத்தில் நிற்கிறாங்க. நீங்கள் குறிப்பிட்டதை போல் மொத்த மண்டலத்தை ரெட்டிக்கிட்ட கொடுக்கும்போது எத்தனை தொழிலாளர்கள் வீதிக்கு வர போகிறாங்க? அப்போ சென்னை எப்படி இருக்கும்? இப்போவே 5-6 மண்டலங்கள் நாத்தம் எடுக்கிறது. மக்கள் வழியில் செல்ல முடியவில்லை. கோழி கழிவுகள், குடல் கழிவுகள் நாத்தம் எடுத்து தெருக்களில் ஈக்கள் மொய்க்கிறது. தன்னால் தண்ணியில் வெள்ளம் வந்தது, இப்போ குப்பையால் வெள்ளம் வரப்போகுதுன்றீங்களா? வெள்ளம் தான் இன்னுமே அதை அடிச்சுட்டு போகணும். நேப்பியர் பாலம் அடைச்சிக்க போகுது, பார்த்துருங்க. என்ன இழிவு நிலைக்கு இந்த மக்களை, இந்த துப்புரவு பணியாளர்களில் 100க்கு 91% பேர் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள், அப்பாவிகள், இந்த மண்ணின் பூர்வீக குடிகள். வந்தேரிகளுடைய மலத்தை அள்ள வைத்து ஆதி குடிகளை அள்ள வைத்த பெருமை இந்த திராவிட இயக்கங்களுக்கு உண்டு. கிட்டத்தட்ட 29 முறை இந்த துப்புரவு பணியாளர்களுக்காக நீதிமன்றம் செல்ல நேர்ந்திருக்கிறது 2 ஆட்சியிலும். இவர்கள் தனியார்மயப்படுத்துவதை அரசியல் சட்டம் அனுமதிக்கவில்லை. 1947/31 பிரிவின் கீழ் 6 மாதம் சிறை இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு நிரந்தர பணி கொடுக்காதவர்களை சட்டம் தண்டிப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள்? நீங்கள் கேட்டீங்க, என்ன நடக்க போகுது? இருக்கிற எல்லா மண்டலமும் தனியார் வசம் ஒப்படைக்க போகிறாங்க. எல்லா தொழிலாளர்களும் போராட்ட களத்துக்கு வரப்போகிறாங்க. பிடிச்சி உள்ளே வைப்பீங்க, பணி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்புவீங்க அப்பாவிகளை. புதிய பணியாளர்களை தேர்வு செய்கிறோம்னு ஒரு அறிக்கையை கொடுப்பீங்க. ஆயிரக்கணக்கில் வந்து சேர்றதுக்கும் ஆட்கள் இருக்கிறார்கள். நாளைக்கு அவங்களும் போராடுவாங்களே சார்? இவங்களுக்கு இதே ரூல்ஸ் தானே சார் அவங்களுக்கும் வரப்போகுது. அது தனியார் மயம்ல. தனியார்கிட்ட போய் நீங்கள் போராட முடியாதுல்ல. உரிமைகளை கேட்காத உழைப்பாளர்களை தேர்வு செய்கிற காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நீ எந்த காலகட்டத்தில் எந்த இடத்துலையும் உரிமையை கேட்கக்கூடாது. அப்புறம் எதுக்கு சார் கார்பரேஷன் இருக்குது? ஐஏஎஸ் அதிகாரிகள் எதுக்குன்னு தெரியல. அதனை கண்காணிக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எதுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ இந்த அரசு துறையில் இது மட்டும்தான் ப்ரைவேடைசேஷன் ஆகுதா, தனியார் மயம் ஆகுதா? வேறு எதுவுமே ஆகலையா? ஏன் சார் அதுக்கெல்லாம் யாருமே வருவாங்க?
குரல் கொடுக்க மாட்றாங்க. எல்லாத்தையும் தனியார்மயமாக்குங்க, ஆட்சியே வேண்டாம், சர்வதிகார ஆட்சி நடந்துட்டு போகட்டும், மன்னராட்சி முறை வளர்ந்துட்டு போகட்டும். நீங்களும் கிட்டத்தட்ட இப்போ அப்படி தானே சார் சொல்கிறீங்க? இல்லை, பணக்காரர்கள் வந்து ஆண்டுட்டு போகட்டும், அப்படி தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் தனியார் மயம். அப்புறம் எதுக்கு அரசுகள்? நான் கேட்குறேன், தண்டவாளங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது இப்போ சாலைகளில். அந்த தண்டவாளங்களை எடுத்து வித்தாவே பல கோடி ரூபாய்க்கு விற்கலாம் என்பது புள்ளியல் கணக்கு சொல்லுகிறது. புது தண்டவாளத்தை போடுகிறார்கள், பழைய தண்டவாளத்தை சாலையினுடைய 2 புறத்திலும் தள்ளி விடுகிறார்கள். வார்ப்பு இரும்புகள் அது எதுக்கு பயன்படுத்தப்படுது தெரியுமா? கொலையாளிகளுக்கு அருவா செய்ய பயன்படுது. இன்றைக்கி இல்லை, கொலை செய்கிறதுக்கு பயன்படுது இல்லை வார்ப்பு இரும்புகள். நல்ல நாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்ல. அதை மறுசுழற்சி பண்ணி இப்போ நிறையா இதுவும் பண்ணுறாங்களே சார். நம்ம வெறும் இதுக்காக தான் பயன்படுத்தி நம்ம காட்டவா வர முடியாதுல்ல சார். உங்களுக்கு காட்டவா? திருச்சி பக்கத்தில் பொன்மலை தொடர்வண்டி நிலையம், கருவக்காடு 2 பக்கமும் ஆயிரக்கணக்கான தண்டவாளங்கள் மண்ணுக்குள் புதைந்து கிடக்கிறது. யார் சரி செய்வார்? என்ன அர்த்தத்தில் நாடு இயங்குகிறது? ஒவ்வொரு கட்டடமும் 20 வருஷத்தை தாண்ட மாட்டேங்குது. அரசு கட்டடங்கள் 20 வருஷத்தை தாண்டதே அபூர்வமாக இருக்கிறது என்றால், விளையாட்டு மைதான தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் கோயம்பேட்டில் கட்டப்பட்டிருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பில் இன்றைக்கி தெரியுமில்ல, கீறல் விழுந்திருக்கிறது, உடைந்து நொறுங்குகிறது. கட்டி 20 வருஷம் கூட ஆகலை, 10 வருஷம் கூட ஆகலை. எப்பறம் உங்களுக்கு மட்டும் திரிசா மண் கிடைக்குமா? உங்களுக்கு மட்டும் திரிசா சிமெண்ட் கிடைக்குமா? 10 வருஷம் தான் ஒரு கட்டடம் தாங்கும்னா அதில் கொள்ளையடிச்சிருப்போம். 10 வருஷம் கழிச்சு இன்னொரு கட்டடத்தை கட்டுவதற்கு, கொள்ளையடிப்பதற்கு ஒரு திட்டம். தயவுசெய்து மேம்பாலங்களை அப்படி கட்டிடாதீங்களா, மெட்ரோ பாலங்களை அப்படி கட்டிடாதீங்க. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள், அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறவங்க இருந்துட்டு போவான் சார். அங்கே மட்டும் விழுந்தா பரவாயில்லையா சார்? அதுக்கும் தரமாக தானே சார் வேணும் நமக்கு. அவங்க வந்து தரமான வீட்டில் தான் வாழ்கிறாங்க. ஏழைகள் வாழ்கிற வீடு தான் இடிஞ்சு கொட்டுது. தெரியுமா உங்களுக்குலாம்? அது 1 கோடி 1.5 கோடி 2 கோடிக்கு வீடு வாங்குறான் அடுக்குமாடி குடியிருப்பில். ஏழைகளாக வாங்குவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து இவங்க வந்து தொழில் முனைவோராக்குவோன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், அவங்களாம் கூட ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிறதுக்கான கவர்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வராங்களே சார். அது எப்படி சார்? அதுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு தெரியுமா? தொழில் முனைவோர்னா என்ன? வண்டி ஓட்டுறதா? குப்பை வண்டி, அவ்வளோதான் தொழில் முனைவோரா? அப்போ வந்து இவங்களை வந்து அந்த இடத்துலேயே தான் வச்சுக்கணுன்றது ஆமாம் கவர்மெண்ட் நினைக்குது. அதான் கேட்குறேன், நினைக்கிறாங்க. இப்போ இந்த குப்பை எழுவதற்கு தொட்டிகள் வாங்கணும், வாகனங்கள் பெரிய பெரிய கனரக இயந்திர வாகனங்கள் வாங்கணும், குப்பையை சுமந்து செல்கிற வாகனம் இருக்குது. குப்பை தொட்டி வைக்கிறதுக்கு கீழே வந்து சிமெண்ட் போட்டு கட்டி வச்சுருக்கான். யார்? அர்பசர் அப்படிங்கிற அந்த நிறுவனம். அர்பசர். இப்போ ரெட்டி நிறுவனம் உள்ளே வந்துச்சுன்னா என்ன செய்வான் தெரியுமா? நான் அதெல்லாம் டைல்ஸ் போட போகிறேம்மா. குப்பை தொட்டி வந்து இவரை தகரத்தில் வச்சுருந்தீங்க, நாங்கள் இப்போ வந்து இரும்பில் வைக்க போகிறோம் அப்படிம்மா. புரியுதுங்களா உங்களுக்கு? விளக்கமாறுல ஊழலுங்க, கூட்டுமாறு விளக்கமாறுல ஊழல், கொள்ளையடிக்கிறானுங்க. எத்தனை தெருக்களில் ப்ளீச்சிங் பவுடர் போடுறான்? முதலான பகுதியில் வந்து ப்ளீச்சிங் பவுடர் போடுற மாதிரி தெரியல சார். சரி, ஆட்டு தொட்டிக்கிலேயே மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறது. அரசு கவனிக்குமா? சேகர்பாபு பக்கத்தில் தானே இருக்கிறாரு. எங்கள் மாட்டு தொட்டிக்கும் ஆட்டு தொட்டிக்கும் போயிட்டு வாங்களேன், உள்ளே போயிட்டு வாங்க. சரியான அமைச்சராக இருந்தா சவால் விட்றேன், நான் வர்றேன், நான் சாணி அள்ளுறேன், ஆட்டாம்புழுக்கு அள்ளுறேன், துப்புரவு செய்வோமா? மனிதர்களே நடமாட முடியாத வகையில் இருக்கிறது. எல்லா வகையிலும் ஊழல், எல்லாத்திலும் ஊழல். காட்டாட்சி நடக்கிறது, கண்டுகொள்ள யார் இருப்பார்? அதுக்கு தான் சார் புதுசாக இப்போ உங்களுடன் ஸ்டாலின்ற ஒரு திட்டத்து மூலமாக மக்களோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிறேன்ட்டு முதல்வர் கூட சொல்லியிருக்காருல்ல. எப்போ? 4.5 வருஷம் கழிச்சு. தினந்தோறும் 6 படுகொலைகள் நடக்கிறது தெரியுமா உங்களுக்கு? இதுவரை 6926 படுகொலைகள் 4.5 வருஷத்தில். அது பொதுவாக எல்லா ஆட்சியிலும் நடக்கத்தானே சார். ஆனால் இவ்வளவு கொடுமை இல்லை. எல்லா ஆட்சியிலும் நடக்குதுன்னு பொத்தாமுதமாக பேசிட்டு போயிடும். அதுக்காக அதிமுக வந்து இல்லை கொலையே செய்யலைன்னு நான் சொல்ல முடியாது. அதிமுக ஆட்சியிலும் நடக்கிறது. இப்போ இந்த ஆட்சி முடிய போகிற தருவாயில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் 2 படுகொலை. போன வாரத்தில் ஆவுடையார் கோயிலில் 2 பேர் படுகொலை, அண்ணன் தம்பியை. அஜித்குமார் அடிச்சே படுகொலை, கவின் வெட்டி படுகொலை, திருப்பூரில் 2 பேர் படுகொலை. நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் எங்காவது ஒரு மூலையில் ஒரு படுகொலை. சட்டம் ஒழுங்கே கிடையாதுன்றீங்க. ஆட்சி நிர்வாகம் அலங்கோலமாய் கிடக்கிறது. அப்படியே பேசுகிறாங்க. தமிழ்நாடு ஒரு திட்டத்தை வெளியிட்டிருக்கிறாங்களே, ஓரணியில் தமிழ்நாடு. எப்படி வருவாங்க ஓரணியில் உங்கள் பக்கம்? எங்கள் ஊரில் ஓரணியில் தமிழ்நாடுனா என்னன்னு கேட்டேன். அண்ணே 1000 ரூபா வாங்கினவங்க நம்பர்லாம் கேட்டாங்கண்ணே, கொடுத்தோம்ண்ணே. எதுக்குடா கொடுத்தீங்க? 2000 போடுறதாக சொன்னாங்கண்ணே. சரி, கொடுத்துட்டீங்களா நம்பரு? என்னடா வந்துச்சு? நீங்கள் இன்று முதல் திமுக உறுப்பினராக சேர்த்துக்கொள்ளப் போகிறேன். நீ என்ன கட்சிடா? அண்ணே நான் விஜய் கட்சினே. அப்போ பொய் சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ நான் கேட்குற 2 கோடி உறுப்பினர்களை திமுக சேர்த்துருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்புறம் என் கூட்டணி
நீங்களே தன்னாட்சியா தனிமை ஆட்சியா மாபெரும் எழுச்சி ஆட்சியை நடத்திட்டு போயிடலாமே உங்கள் விருப்பப்படி. சார் இவங்க கொள்கையை விரும்பி அந்த கூட்டணி கட்சிகள் வராங்க சார். திமுக நல்லாட்சி கொடுக்குது, அதை நம்பி நாங்களும் வரோம் கூட்டணியில் நான் இருக்கிறோம். உங்களுக்கு கேட்குறேன், திமுகவுக்கு கொள்கையை சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். என்ன கொள்கை? கண்ணியம் கட்டுப்பாடு அதுவா? கடமை கண்ணியம் கட்டுப்பாடா இருக்கா? அதெல்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இருக்கா? சொல்கிறாங்க சார். ஏமாற்று பேர்வழிகள், ஏழைகளை ஏமாற்றுகிற திட்டங்கள், ஏழைகளின் வாக்குகளை பெறுவதற்காக ஓரணியில் தமிழ்நாடு. இந்த போராட்டம் ஒரு பக்கம் தீவிரமாக போயிட்டு இருக்க நேரத்தில் வந்து அடுத்த 2 நாளில் விடுதலை நாள் வேறு வருது. இவங்களுக்கு விடுதலை கிடைக்குமா சார்? ஒரு காலத்தில் 1730ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வங்கக்கடல் தாளாட்டுகிற நேரத்தில், தனுஷ்கோடி முத்தமிடுகிற நேரத்தில் ஒரு மாபெரும் வரலாற்றின் வீரமங்கை வேலுநாச்சியார் வீரம் செறிந்த போர்க்களத்தை நாம் படித்திருக்கிறோம். தந்தையார் செல்லமுத்து விசயநகர சேதுபதி அவர்கள் அம்மா ராமலிங்க கந்தி முத்தாள் நாச்சிக்கும் பிறந்த அந்த ஒரே ஒரு பெண் குழந்தை வேலுநாச்சி. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, சென்னை மாநகரத்தினுடைய குப்பைகளை அகற்றுவதற்கு போராடுகிற பெண்கள் ஊதியம் கேட்டு போராடவில்லை, தனக்கான உரிமையை பணி நிரந்தரம் கேட்டு போராடுகிறார். வேலுநாச்சியார் பிறந்த இந்த புண்ணிய மண்ணில் இன்றைக்கு 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். வேலுநாச்சியாரை ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், அருள்மிகு ஆதிகேசவர் திருத்தலத்தை எழுப்பிய காலகட்டம், அருள்மிகு வழிவிடு முருகன் திருத்தலத்தை எழுப்பிய நேரம், பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி ராமநாதபுரம் சில்லாவை முற்றுகையிடுகிறது. இலங்கையையும் சேர்த்து ஆண்ட சேதுபதி மன்னர் அவர்கள் கடல்வழி மார்க்கமாக கப்பலோட்டி தன்னுடைய அதிகாரத்தை பலப்படுத்தி கொண்டார். துணைவராக இருந்த முத்துவடுகநாதர் 1746இல் அவர்களுக்கு திருமணம் நடந்தது. 16 வயசில் ஒரு அற்புதமான பெண் குழந்தை பிறக்கிறது, வெள்ளச்சி நாச்சி. விருப்பாட்சியில் ஹைதர் அலியினுடைய படை முகாமிட்டிருக்கிறது. திண்டுக்கலை ஹைதர் அலியினுடைய படை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஐயம்பாளையம் கோட்டையை அதிவிரைவாக பிடிக்க காத்திருக்கிறது ஹைதர் அலியினுடைய படை. தலைமறைவாக திருப்பாச்சி கோட்டையில் வேலு நாச்சியார் தன்னுடைய தகப்பன் மறைந்ததற்கு பிறகு முடிசூடா மன்னனாக திகழ்ந்த வேலு நாச்சியார் குதிரைப்படையை தரைப்படையை கோலோச்சுகிற அளவிற்கு வழிநடத்தி சென்றவர். பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி எப்படியாவது ராமநாதபுரம் சில்லாவை கைப்பற்றிவிட்டால் இலங்கை தீவை நம் வசம் கொண்டு வந்து விடலாம் என்று கனவு கண்டது. ஓனா சிறுவயலை தலைமையிடமாக கொண்டு சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் ஆண்டு கொண்டிருக்கிற காலகட்டம். திருப்பத்தூரை தலைமையிடமாக கொண்டு வேலுநாச்சியார் ஆள்வதற்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. பிரித்தானிய படையை எதிர்க்க வேண்டிய சூழல். அந்த சூழல் இப்போ உருவாயிருக்கா? காளையார் கோவிலில் மருது சகோதரர்கள் கைப்பற்ற வேண்டும் என்கிற திட்டம். ஒரு வீரம் செறிந்த மரபு போர் முறைகளை அவர்கள் ஜாதிக்காக உருவாக்கவில்லை, ஒரு தேசிய இனம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, தன் ஆண்டு கொண்டிருக்கிற எல்லை பகுதியை கச்சிதமாக தன் கைகளுக்குள் வைத்துவிட வேண்டும் என்று கருதி போராடினார்கள். அதை தான் இங்கே துப்புரவு பணியாளர்கள். இவர்கள் தாலி பிச்சை கேட்கவில்லை, அடிப்பிச்சை கேட்கவில்லை, உயிர் பிச்சை கேட்கிறார்கள். ஆனால் வேலுநாச்சியாருடைய படையில் உயிரை துறக்கிற பிச்சை கேட்டார் குயிலி. முத்துவடுகநாதர் மறைவிற்கு பிறகு தன் ஒற்றை மகளை பவ்யமாக வைத்து தலைமறைவாக வாழ்ந்து வந்த வேலுநாச்சியார் திருப்பாச்சிக்கோட்டையிலே தங்கியிருந்த போது குயிலி போய் சந்திக்கிறார். படையை நான் பார்த்து கொள்ளுகிறேன், அதிகாரத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று அறைகோல் விடுத்தார் குயிலி. சிவகங்கை சீமையை ஆண்டு கொண்டிருந்த சின்ன மருது அங்கே அமைந்திருக்கிற சிவன் திருத்தலத்திற்குள் கனரக ஆயுதங்களும் பீரங்கிகளும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிகளால் கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருந்த காலகட்டம். சுமார் 1000 படை வீரர்களுக்கு மேல். தன் தலைவி வேலுநாச்சியாரிடம் குயிலி, நான் அந்த படையை நொறுக்கப் போகிறேன் என்று சொல்லவில்லை, நான் ஒரு கட்டத்தில் மிக வீரியமான போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழலை கிழக்கிந்திய கம்பெனி நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறது. எந்த காலகட்டத்திலும் திருப்பத்தூரை தலைமையிடமாக கொண்ட பகுதிகளையும் ராமநாதபுரம் சில்லாவையும் ஒரு நாளும் நான் அந்த ஆங்கிலேய படைகளுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் என்று வீரசபதம் எடுத்து வந்த குயிலி மஞ்சள் உடை உடுத்தி 1000 பெண்களோடு தலையில் நல்லெண்ணெய் கொண்டு சுமந்து பக்தர்களாக சிவங்கோயில் திருத்தலத்தை அடைந்தார்கள். சிவகங்கை சீமையில் தனியோர் ஆளாக குயிலி தன் மேனியில் கொண்டு சென்ற நல்லெண்ணெயை உடம்பு முழுவதும் ஊற்றி தீப்பற்ற வைத்து
ஆயுத கிடங்கை அழித்தது மட்டுமல்ல, தன்னையும் அழித்து கொண்ட தமிழர் தாயகம், தமிழர் தேசம் தமிழ்நாடு. என் இனமானத்தினுடைய ஈழத் தலைவன் குயிலி தற்கொலை படையகம் என்றே ஒரு படையை ஈழமண்ணில் நிறுவினான். ஏன் ஈழமண்ணை நான் இழுக்கிறேன் என்றால், என் முப்பாட்டன் வேலு நாச்சியார் ஆண்ட தேசம் மட்டுமல்ல, சேதுபதி மன்னரும் ஆண்ட புண்ணிய பூமி. வீரம் செறிந்த மரபுகளை உருவாக்கிய தமிழர் தாயகத்தில் இன்றைக்கு துப்புரவு பணியாளர்கள் தன்னுடைய பதவியை உறுதிப்படுத்துவதற்கு வெள்ளை மாளிகையை முற்றுகையிடுகிறார்கள். காலம் அப்படி மாறி இருக்கு. ஆயுதங்கள் அழித்தொழிக்கப்பட்டது சிவன் திருத்தலத்திற்குள். ஆங்கிலேய படை பின்வாங்கி ஓடியது. காளையார் கோவிலும் திருப்பாச்சியும் வெற்றி முழக்கமிட்டது குயிலியினுடைய தற்கொலையால். வீரம் செறிந்த மரபுகளை உருவாக்குவதற்கு தமிழச்சிகள் தான் தயாராக இருந்தார்கள். குயிலியையும் வேலுநாச்சியாரையும் ஒரே பார்வையில் பார்ப்பதைப் போல இன்றைக்கு வெள்ளை மாளிகையை முற்றுகையிட்டிருக்கிற இந்த துப்புரவு தொழிலாளர்கள் என்கிற வீர மங்கைகள் மயக்க நிலைக்கு சென்றாலும் தனது உரிமையை கேட்பதிலே முனைப்பாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் நீதிமன்ற போராட்டம், இன்னொரு பக்கம் அரசை எதிர்த்து போராட்டம். நாம் சுதந்திர தாகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் 2 நாட்களில் இந்தியாவிற்கு சுதந்திரம், தமிழர்களுக்கு இல்லை. துப்புரவு பணியாளர்களோட போராட்டத்தை பற்றி நிறையா சொன்னீங்க சார். அவங்களோட போராட்டம் விரைவில் முடிவுக்கு வரும், அவங்களோட உரிமைகள் மீட்கப்படும்ன்ற நம்பிக்கை இருக்குது. இதை பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.